ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் மெஷின் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை பை பண்ண போகும்போது மேனுஃபேக்சருக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணி சைனாவில் லீடிங் மேனுஃபேக்சராக இருக்கக்கூடிய THKங்கிற கம்பெனி தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட டாப் சேல்ஸ் ப்ராடக்டான லீனியர் மோஷன் சிஸ்டமு, பால் ஸ்க்ரூ, LM கைடு, ஆக்சுவேட்டர்ஸு, கிராஸ் ரோலர் பியரிங்ஸு இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CNC மிஷினு, ரொபாட்டிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் லைனில் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நமக்கு என்ன லோடு டைப் வேணும், மோஷன் அக்யூரசி இருக்கணுங்கிறத கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடக்கூடாது. அண்ட் செகண்டு, மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்கு LM கைடு அண்ட் பால் ஸ்க்ரூவோட சைஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ராவலோட ஸ்ட்ரோக் லென்த்து, ஸ்பீடு இதெல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா லெட் பிச்சு அண்ட் பால் ஸ்க்ரூவோட டயமீட்ரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போக ரிப்பீட்டபிலிட்டியில் எவ்வளவு பொசிஷன் அக்யூரசி வேணுங்கிறத மைக்ரோ ஆர் MMல எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக அதிகமாக கவனிக்கப்படாத விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்சு, டஸ்ட்டு, கெமிக்கல் எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய இடங்களில் இதோட லைஃப் சைக்கிளை தெரிஞ்சிக்காமல் விட்றாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். கான்ஃபியம்மில் சோர்சிங் பண்ணும்போது இதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.